நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னாச்சு உனக்கு? நீ என்ன சொல்ல நினைக்கிறேன்னு சொன்னதானே தெரியும். சொல்லு என்னாச்சு? தெரியல ஆதித்யா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. நீ என்னை விட்டு பிரிச்சுடுவியோன்னு பயமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது பிரியா. இங்க பாருமா, ஒரு விஷயத்தை உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ. இந்த ஆதித்யா வாழ்க்கை பூரா உன் கூட தான் இருப்பான். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, உனக்காக நான் என் சாமி கிட்டே சண்டை போட்டேன் தெரியுமா? நான் எங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. எங்க அப்பா எப்போ நம்ம கல்யாணத்தை எப்போ எதிர்க்கணும்னு நினைச்சாரோ, நான் அவர்கிட்டயே பயங்கரமா சண்டை போட்டேன். என் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணேன். ஆனாலும் பாரு, எங்க அப்பாவே என்கிட்ட தோத்து போயிட்டார் தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டாரு. உன்னோட அப்பா நம்ம கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? அந்த நேரத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, டேட் எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காருன்னு. ஆனா டேட் வச்ச அந்த டெஸ்ட்ல நான் 100க்கு 300 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன் பிரியா. இங்க பாருடா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு கொடுத்தது இல்ல, இனிமேலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அடேங்கப்பா, அதான பார்த்தேன். இதோ டிக்ளேர். தேவயானி, மனுஷன் ஒருவேளை பொறுமையா இருந்தான்னா நியாயமா அவனால கூட ஜெயிக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தாமதமாவோ இல்ல சீக்கிரமாவோ கடைசியில வெற்றி நியாயத்துக்கும் உண்மைக்கும் தானே கிடைச்சிருக்கு. அக்காவா? நீ உங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்ன நீ ஏமாத்தி இருக்க? ஏன், எதுக்காக நீ அப்படி பண்ண? அட, நான் வேண்டான்னு மறுத்ததுக்கு அப்புறம் கூட நீ உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டியா? சொல்லு. நீ எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இப்ப நீ எனக்கு கெட்டது பண்ணிருக்கியா? ஏன்? நான் கேட்டுட்டு இருக்கல, என் கேள்விக்கு பதில் சொல்லு. நான் வேற என்ன பண்றது? எனக்கு ஏதாவது ஒரு வழியை நீங்க விட்டு வச்சிருந்தா தானே? உங்களுக்கு தான் என் மானத்தை பத்தி கவலையே இல்ல. அதுக்கப்புறம் என்ன காப்பாத்துறவங்க கிட்ட தான் நான் போய் நிக்க முடியும். உண்மையிலேயே என் மானத்தை பத்தி கவலைப்படுறவங்க கிட்ட தானே நான் போய் என்னோட கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்ல முடியும். அதுக்கு சரியான என் அக்கா தான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க எதுக்கும். இந்த விஷயத்தை பத்தி எங்க அக்கா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. உன்னோட போலித்தனம் இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால அந்த வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கும். திரும்பவும் ஒரு பொய்யான கதையை கட்டிவிடு. இந்த ஊர் உலகம்லாம் நம்புற மாதிரியே உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு ஏன் போனான்னு. நீ எங்கேயும் போக கூடாது. நான் சொல்றது கேட்டதல்ல, நீ எங்கேயும் போக கூடாது. நான் போவேன். என்னோட முடிவு மாறாது ரிஷி. நான் போவேன், கண்டிப்பா போவேன். இன்னொரு சீட்டை போட்டு விடு சீக்கிரமா. ஒரு சீட்டு இல்லாம உட்கார்ந்துருக்கேன். அடேங்கப்பா, அதான பார்த்தேன். இப்ப நான் இந்த ஆட்டத்தை தேவயானி, என்ன மாமா? இப்ப
இப்ப ஏன் உன் முகத்துல மறுபடியும் சோகக்கலை ஓடிக்கிட்டு இருக்கு? அட, நீ ரொம்ப நல்லா விளையாடுறேன்னு நினைச்சு நான் இங்க சந்தோஷப்பட்டு இருக்கேன். உன் முகத்துல இருக்கிற தோல்விக்களை வேற என்னமோ சொல்லுது. என்ன விஷயம்? என்ன விஷயம்னு முதல்ல எனக்கு உண்மையை சொல்லு. மாமா, எனக்கு உத்ராவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. அட, கவலைப்படுறதானே உன் வேலையே. இல்ல மாமா, எனக்கு கவலையோட சேர்ந்து கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை பத்தி யோசிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு மாமா. நடக்க கூடாதது. உன்னை சாவடிக்க எனக்கு யாரும் தேவை. நான் விடுறிய போதுடா. என்ன? விடு. என்னை அடிக்கிறியா? என்னை அடிக்கிறியா? என்னைய கை வைக்கிற? என்ன பண்ற பாரு. தேவயானி, இந்த போன் இருக்கிறது மண்டையை போட்டு உடைச்சிக்கிறதுக்கு இல்ல. இந்த போன் எடுத்து பேசு. எடுத்து போன் பண்ணி பேசு. சொல்றேன்ல, போன் பண்ணி பாருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், அத கீழே போடு. அத கீழே போடு. அத கீழே போடுன்னு சொன்னேன். பேசி வாய் மூடு. பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து சம்பாதிக்க நினைக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளு இந்த உலகத்துல வாழவே கூடாதுடா. இத்தனை நாளா நீ என்ன அடிச்சதுக்குறாது. இது நீ என்ன வச்சு வியாபாரம் பண்ணது. இது இது என்னோட மானத்தோட விளையாடுறதுக்கு. நீ என்ன கேவலமா பேசுறதுக்கு. எந்த அக்னி சாட்சியா என் கழுத்துல தாலி கட்டினியோ அதே அக்னி சாட்சியா என்ன ஏசிட்டியடா. அப்புறம் இது பொம்பளை இனத்தையே உன்ன மாதிரி ஆம்பளைங்க கேவலமா பேசவே கூடாதுடா. உன்னை உண்மையா காதலிச்சதுக்காக எனக்கு கொடுத்த தண்டனைக்கு உனக்கு இதுதான்டா தண்டனை. உன்னை ஒரு சாதாரண ஹாக்கி பிளேயரா நடிச்சுதானடா லவ் பண்ண. ஆனா நீ என் வாழ்க்கையே ஒரு கிரவுண்ட் ஆக்கி விளையாடிட்ட. நான் இங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட என் முகத்தை என்னால கண்ணாடியில பார்க்க முடிஞ்சது. ஆனா நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்ட. இதுக்கப்புறமா நான் சும்மா இருந்தேனா? அதுக்கப்புறம் என்னைக்குமே என்ன நானே மன்னிக்க முடியாத ஆளாயிடுவேன். நீ சாவுடா. என்னோட நீ வாழ்க்கை போ.
என்னாச்சுன்னே தெரியலையே. நீங்கள் அழைத்த எண் தற்போது உபயோகத்தில் உள்ளது. அக்கா அக்கா தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பின் மீண்டும் முயற்சிக்கவும். ஹலோ மாமா 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 ஹலோ உத்ரா, என்ன விஷயம்? ஏன் அப்படி பயந்து பேசுற? மாமா மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. ஹலோ 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 உத்ரா, ஹலோ டிரைவர் வண்டியை திருப்பு சீக்கிரம். உத்ரா, வந்து கதவை தர. உத்ரா உத்ரா, ரிஷி, உள்ள யாராவது இருக்கீங்களா? உத்ரா, கதவை தர. உத்ரா 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 உத்ரா, கதவை தர. உத்ரா, என்னாச்சு? ரத்தம் வருது. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் பேச மாட்டேங்கிற? நான் கொலை பண்ணிட்டேன். என்ன? நான் கொலை பண்ணிட்டேன். நான் கொலை பண்ணிட்டேன். போதும், உளறாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னா அவ்வளவுதான். நீ இங்க யாரையும் கொலை பண்ணல, புரிஞ்சுதா? அவனுக்கு இன்னும் சுவாசம் இருக்கு. அவன் உயிரோட இருக்கான். நீ அவனை கொலை பண்ணல. ஒன்னும் ஆகல. நீ இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் பேசாத. அஸ்வில் ஹாஸ்பிட்டல்,
நான் கமிஷனர் பிரேமானந்த் பேசுறேன். P33 மாடல் டவுன். உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் டீமோட ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. பேஷண்ட்டுக்கு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. சீக்கிரம் அனுப்பி வைங்க. உத்ரா, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல. என்ன ஆச்சு உத்ரா? உத்ரா, நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர் எங்க? டாக்டர் எங்கன்னு சொல்லுங்க. டாக்டர் சார், நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, சீக்கிரம் பாருங்க. ஆனா இது போலீஸ் கேஸ் ஆச்சே. ஐ அம் சாரி. அட இங்க பாருங்க, என் பேர் SS பிரேமானந்த். இந்த சிட்டியோட கமிஷனர் நான். எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவர் உடனே ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க, சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சுன்னே தெரியல. அவ போன் எடுக்கவும் மாட்டேங்கிறா, போன் பண்ணவும் மாட்டேங்கிறா. என்ன பண்றது இப்போ? தேவயானி, இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லம்மா. ஒருவேளை அவன் போனை சைலண்ட்ல வச்சு தூங்கி இருக்கலாமே. நீ கவலைப்படாதம்மா, காலையில நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவரு போன் பண்றாரு. ஹலோ, என்ன? சரி,